வணக்கம். கேளுங்கள் திறப்படும் 38வது வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளது நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் ஏழைகள் யாருமே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வேளை வயிற்றுக்காக பசிக்காக யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமே. அதுக்குரிய முன்னேற்பாடு தான் பண்ணிகிட்ருக்குறோம். விரைவில் அதுக்குரிய வழியில் கடவுள் தருவார். சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ராகத்துணைக்கு ஒப்பிக்கொண்டு தாவீதின் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நிலையில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான். அவன் சத்துக்களின் விஷயத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். பார்த்தீங்களா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு பைபிளே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி வாலிப பசங்க தங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% எடுத்து வச்சிங்கன்னா, முதுமை காலத்தில் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் மனைவியை காப்பாற்றிக்கலாம், யாருடைய உதவியெல்லாம் வாழலாம். அதனால் இப்போ ஒவ்வொரு மாத சம்பளம் வாங்க ஒரு 10% எடுத்து வச்சு தனியாக சேமிச்சுடுவாங்க. அது 50 வயசுக்கு அப்புறம் பல லட்சங்களாக பெருகும். உங்களுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கையை தரும். எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கேன். நன்றி. தேங்க்யூ.